அண்மைச் செய்தி. புதிய விமான நிலையத்திற்கான இடத்தை விரைந்து கண்டறிந்து அறிவிக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார். புதிய விமான நிலையத்திற்கான இடத்தை விரைந்து கண்டறிந்து அறிவிக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். பாமக சார்பில் அதனுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில இன்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் இன்று சட்டப்பேரவை கூட்டத்தின் போது 110 விதியின் கீழ் அறிவித்த இந்த பரந்தூர் விமான நிலையத்தினுடைய திட்டத்தை அரசு கைவிடுவதாக அறிவித்த அந்த அறிவிப்பு குறித்து அந்த அறிக்கை இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக அதுல பாமகவுடைய நிலைப்பாடான சென்னைக்கு 2வது விமான நிலையம் தேவை, அதே நேரத்தில் வேளாண் விளைநிலங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை இந்த அறிக்கையிலும் பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார். சென்னைக்கு அருகில் பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்படுவதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு சென்னையில் 2வது விமான நிலையம் அமைக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்பதனால் அதற்கான இடத்தை உடனடியாக விரைந்து கண்டறிந்து அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் அந்த அறிக்கையில தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தலை முன்வைத்திருக்கிறார். மேலும் சென்னைக்கு 2வது விமான நிலையம் விரைந்து அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் பாமகவுடைய தொடர்ச்சியான வலியுறுத்தல் எனவும், அதே நேரத்தில் வேளாண் விளைநிலங்களையும் நீர்நிலைகளையும் அழித்து விமான நிலையம் அமைப்பதில் பாமகவுக்கு உடன்பாடு இல்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் பரந்தூர் விமான நிலையம் அமைக்கப்படும் என்று இதற்கு முன்பாக திமுக அரசு அறிவித்த 2022 பொழுது அவருடைய தலைமையிலான பாமக குழுவினர் நேரடியாக களத்துக்கு சென்று மக்களும் கருத்துக்களை கேட்டறிந்து இந்த நிலைப்பாட்டை தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு சென்னைக்கு அருகில் இன்னொரு விமான நிலையம் அமைக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்று வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் வரக்கூடிய 2031ஆம் ஆண்டுக்குள்ளாக மீனம்பாக்கத்துடைய விமான நிலையத்தினுடைய முழு கொள்ளளவு எட்டிவிடும் எனவும் அதற்கு முன்பாக புதிய விமான நிலையம் கட்டப்பட வேண்டும் என்பது மிக அவசியம் எனவும் வலியுறுத்தியிருக்கிறார். ஏற்கனவே கடந்த 2007 மற்றும் 2008ஆம் ஆண்டுல சென்னைக்கு மாநகருக்கு 2வது விமான நிலையம் அறிவிக்கப்பட்டு பல்வேறு தடைகளை கடந்து 2022ஆம் ஆண்டில் தான் அதனுடைய நிலையம் அமைப்பதற்கான இடம் இறுதி செய்யப்பட்டது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பயணிகள் போக்குவரத்தை பொறுத்தவரையிலும் சென்னை விமான நிலையம் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை டெல்லி, மும்பை ஆகியவற்றுக்கு அடுத்த 3வது பெரிய விமான நிலையமாக திறந்து வந்ததாகவும், ஆனால் சென்னை விமான நிலையத்தில் போதிய இடவசதி இல்லாததாலும் விரிவாக்க பணிகளில் ஏற்பட்ட தொய்வு காரணமாகவும் அந்த இடத்தை இழந்து விட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தற்பொழுது எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு என்பது முடிவில் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதால் புதிய விமான நிலையம் அமைக்கும் முயற்சிக்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் பின்னோக்கி சென்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பரந்தூரில் விமான நிலையம் இல்லை என்பதை வரவேற்கக்கூடிய அதே நேரத்தில் புதிதாக ஒரு விமான நிலையம் அவசியம் வேண்டும் என்பதை வலியுறுத்துவது மட்டுமில்லாமல் தற்பொழுது எடுத்திருக்கக்கூடிய இந்த அரசுடைய முடிவு 20 ஆண்டுகள் தமிழ்நாட்டை பின்னோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஒரு செயல்பாக இருக்கும் எனவும் அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். மேலும் சென்னை தொடர்ச்சியாக அதனுடைய இடங்களை தக்க வைக்காமல் நாட்டினுடைய தலைசிறந்த விமான நிலையங்களை பின்னோக்கி செல்லக்கூடியதும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உலகின் மிகப்பெரிய பயணிகள் விமானம் ஏர்பஸ் 380 என்ற விமானம் ஒரே நேரத்தில் அதிகபட்சமாக 253 பேரை பயணிக்கக்கூடிய ஒரு விமானம். அந்த விமானங்களை இயக்குவது விமான நிலையங்களுடைய கௌரவமாக கருதப்படும் நிலையில டெல்லி, மும்பை, பெங்களூர் விமான நிலையங்களில் இருந்து மட்டும்தான் இந்த வகை விமானம் இயக்கப்பட்டு வருகிறது. மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இருந்து இந்த வகை விமானங்களை இயக்க கட்டமைப்பு வசதிகள் இல்லை. இந்த விமானங்களை இயக்க 60 மீட்டர் அகலம் கொண்ட ஓடுபாதைகள் தேவை. ஆனால் சென்னை விமான நிலைய ஓடுபாதை அகலமோ 45 மீட்டர் தான். அதுபோல ஏர்பஸ் 350, போயிங் 777 வகை விமானங்கள் வரும் பயணிகளை கையாளுவதற்கான வசதிகள் மட்டும்தான் சென்னையில் விமான நிலையத்தில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்த வேண்டும். அதுக்கேற்ற போல் மாநிலத்துடைய வளர்ச்சியை முன்னிறுத்துவதற்கு 2வது விமான நிலையம் என்பது சென்னைக்கு மிக அவசியமான ஒன்று என்பதையும் அவர் திட்டவட்டமாக வலியுறுத்தியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.